வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெண்டர் ஸ்டடீஸில் யூனிட் 5 தான். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது முக்கியமான டாபிக்ஸ், எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்குற டாபிக்ஸ் எதுவெல்லாம் அப்படிங்கிறதுல முக்கியமானதை பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறது ஒரே வீடியோவில் ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுலேருந்து வந்து 20 கொஷின் கேட்குறாங்க. இந்தியன் எக்கனாமிக் ப்ளஸ் தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா இந்த யூனிட் 5ல் இருக்குது. தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் இணைஞ்சு இருக்கும். ஸோ வந்து ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. இதை 3 வீடியோவாக பார்க்கலாம். ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸு, எதெல்லாம் கொஷின் எதிர்பார்க்கப்படுமோ அந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் மனித வள மேம்பாட்டு குறியீடுகளை பற்றியும், சமுதாய பிரச்சனைகள் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸஸ் இருக்குல்ல, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸஸ் அதில் இருக்கிற டாபிக்ஸையும், மனித வள மேம்பாட்டு குறியீடுகளை வந்து கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோட டிஸ்கஷன் பண்ணி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்கீம்ஸ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதை மிங்கிள் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸோட டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? 2 ஸ்கீம்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸோட டிஸ்கஷன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்தியன் எக்கனாமிக்குன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணுங்கிறீங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்தியன் பொருளாதாரத்தில் வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள், 5ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, வருவாய் ஆதாரம், ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், அரசு நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்குறது, நில சீர்திருத்தம், இதெல்லாம் வேளாண்மை, அறிவியல் தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலசார் திட்டங்கள், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் வந்து சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு மூல ஆதாரங்கள். இந்த டாபிக்கே தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள். இந்த டாபிக் எல்லாம் தமிழ்நாட்டோட டீட்டெயில்ஸ் வரும். இது வரைக்குமே இந்திய லெவலில் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க முடியும் தொழில் வளர்ச்சியில். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டோட டீட்டெயில்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வரும். சமூக பொருளாதார பிரச்சனைகள் வந்து இந்திய அளவுலையும் கேட்பாங்க, தமிழ்நாட்டு அளவுலையும் கொஸ்டின்ஸ் வரும். மனித வள மேம்பாடு, தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம், அரசின் நலசார திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார திட்டங்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றியும் வரும். இந்திய லெவலில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வரும். தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் வந்து இதில் முக்கியமாக கேட்கப்படுவாங்க. அதாவது தமிழ்நாட்டோட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்ன, அதெல்லாம் அடுத்த ஒரு 2 வீடியோஸில் எல்லாம் கம்பைன் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோஸில் பேசிக்கும் அதை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். அது எக்கனாமிக் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா கிரேக்க சொல். எக்கனாமிக் அப்படின்னா அது என்ன சொல் அப்படின்னா கிரேக்க சொல். இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதனால பார்த்துக்கணும். இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதார நாடு. இந்தியாங்கிறது கலப்பு பொருளாதாரம். தனியார் துறையும் இருக்கும், அரசு துறையும். தனியார் துறை மற்றும் அரசு துறை இணைந்து செயல்படுவதுதான் என்ன கலப்பு பொருளாதாரம். வேளாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து தொழில்துறையில வந்து வேளாண்மையோட பங்கு முக்கிய பங்காக இருக்கு. வளரும் சந்தை. இந்திய பொருளாதார சந்தை வந்து உலக அளவில் பெரிய சந்தை, முதலிடத்திலே இருக்குது. வளர்ந்து வரும் பொருளாதாரம்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வளர்ந்து கொண்டு தான் வருது. இன்னும் வந்து வளர்ந்த நாடு அப்படிங்கிற நிலைக்கு வந்து இந்தியா வரவில்லை. வேகமாக வளரும் பொருளாதாரம். அடுத்தது பொருளாதார நுகர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா பேரளவில் இருக்குது. பெரிய அளவிலான உள்நாட்டு நுகர்ச்சிகள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ணுறது நமக்கே நிறைய தேவைப்படுது. அதான் வந்து உள்நாட்டு நுகர்ச்சி. உள்நாட்டு நுகர்ச்சினா நம்ம உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ல நமக்கான தேவைகளே அதிகமாக இருக்குது. அதான் பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. நகர பகுதிகள் வந்து இப்போ விரைவாக வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு. நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்குது. மக்கள் தொகை பகுப்பு, வேகமாக வளரும் பணிகள் துறை, சேவைத்துறையும் வளர்ந்துட்டே இருக்கு. இந்தியாவோட பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக மக்கள் தொகை. இதான் வந்து இந்தியாவோட முதல் பலவீனம். பலம் அதான், பலவீனமும் அதான். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் அதிக அளவு நுகர்ச்சிக்கு தேவைப்படுது. அதே நேரத்தில் மக்கள் தொகையை வந்து அதிகம் காட்டி தேவையான பொருளாதார வசதிகளை வந்து ஏற்படுத்த முடியறதே இல்லை. அது ஒரு பலவீனம். ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. அதாவது ஒரே மாதிரியான மக்கள் வந்து இல்லை. மக்கள்கிட்ட சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து பெரிய அளவில் இருக்குது. பண்டங்களின் விலை உயர்வு, உட்கட்டமைப்பு பணவீனம், வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை, பழமையான தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தோட பலவீனம். அடுத்தது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடம் ஸ்மித்தை தான் வந்து முதலாளித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவத்தின் தந்தை அப்படின்னா காரல் மார்க்ஸ் தான் வந்து சமத்துவ பொருளாதாரத்தை வந்து வலியுறுத்தியவர். சமத்துவம் அப்படின்னா பொது உடைமை, எல்லாத்துக்குமே பொதுவு, அரசுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டவர் தான் யாருன்னா காரல் மார்க்ஸ்.
நல இலக்கணத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆல்பிரட் மார்சல் தான் வந்து நல இலக்கணத்தோட ஆசிரியர். பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் யாருன்னா லயனல் ராபின்ஸ் அப்படிங்கிறவர் தான் பற்றாக்குறை இலக்கணத்தோட ஆசிரியர். கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி பார்த்தோம்னா 2, 3 தான், 2, 4 தான் சரி. பட் முதலாளித்துவத்தின் தந்தை அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித், நல இலக்கணத்தின் ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஆல்பிரட் மார்சல். இந்த டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்ங்காட்டி நான் இதை கொடுக்குறேன். பொல்லியலின் தந்தை அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான் பொல்லியலோட தந்தை. 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்களை பற்றி பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டத்தில் முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து ஹார்ட் டோமர் மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது. முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் டோமரோட மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது, டோமர் மாடல்ஸ். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண் வளர்ச்சி தான் வந்து முக்கிய நோக்கம். முதல் 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண் வளர்ச்சி. ஏன்னா சுதந்திரம் பெற்ற உடனே நம்மளோட உடனே தீர்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வறுமையாக தான் இருந்துச்சு, உணவு தேவை பற்றாக்குறை இருந்துச்சு. அதனால வந்து அரசு வந்து ஃபர்ஸ்ட் மக்களுக்கு உணவு கொடுப்போம், அடுத்தது மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வேளாண் வளர்ச்சியை தான் நோக்கமாக கொண்டாங்க. இலக்கு வந்து 2.1%. இதனோட இலக்கு அப்படிங்கன்னா 2.1% தான். ஆனால் வளர்ச்சி வந்து 3.6% வந்து வளர்ச்சியாக இருந்துச்சு. இலக்கை விட நிர்ணயித்ததை விட வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. முதல் 5 ஆண்டு திட்டத்தை வந்து பாதித்த காரணிகள் அப்படின்னா என்னன்னா அகதிகள் வந்து வருவாங்க பங்களாதேஷ்ல இருந்து, அதனால வந்து பாதிப்பு வந்துச்சு. பணவீக்கத்தின் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் உணவு பற்றாக்குறை. இதுதான் வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்தை வந்து பாதித்த காரணிகள் அப்படின்னா அகதிகள் வருகை, பணவீக்கம், உணவு பற்றாக்குறை. அடுத்தது இது ஒரு வெற்றி பெற்ற திட்டம். ஆனால் நிர்ணயித்த இலக்கை விட வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதாவது நிர்ணயித்தது 2.1, ஆனால் வளர்ச்சி 3.6 போது வெற்றி பெற்ற திட்டம் தான். இதனோட விளைவுகள் என்ன அப்படின்னா பக்ரனாங்கல் அணை, ஹிராக்குட் அணை, மேட்டூர் அணையெல்லாம் கட்டப்பட்டது. பக்ரனாங்கல் அணை, ஹிராக்குட் அணை, மேட்டூர் அணை 3 அணைகள் வந்து இந்திய லெவலில் கட்டப்பட்டது முதல் 5 ஆண்டு திட்டத்தில். அடுத்தது 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 to 1961. 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 to 1961. மகளா நோபீஸ் மாதிரி, அதாவது மகளா நோபீஸோட மாடல் தான் என்ன அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டம். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா துரிதமான தொழில் மயமாதல் மற்றும் கனரக தொழில் வளர்ச்சி. இதனோட நோக்கமே என்னன்னா தொழில் மயம் ஆகணும், கனரக தொழில் வளர்ச்சியை கொண்டு வரணும். இதுதான் முக்கிய நோக்கம். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் மயமாதல் மற்றும் கனரக தொழில் வளர்ச்சி. இதனோட இலக்கு என்னன்னா 4.5%. ஆனால் வளர்ச்சி எவ்வளோன்னா 4.4% தான். இதனோட இலக்கு 4.5%, பெற்ற வளர்ச்சிங்கிறது 4.0%, அப்போ 4% தான். இங்கே முக்கிய விளைவுகள் எதாவது கிடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1956 புதிய 1956 தொழிற்கொள்கை வெளியிடப்பட்டது. 1956 தொழிற்கொள்கை வெளியிடப்பட்டது. மகளா நோபீஸ் வந்து சோவியத் பெஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு மாடல்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் அவரோட மாடலை சொன்னாரு. மகளா நோபீஸோட மாடல் வந்து சோவியத் பெஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது. ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர் போன்ற இடங்களெல்லாம் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டது. ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர் இடங்களில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது. இது வந்து 2வது 5 ஆண்டு திட்டம். இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வந்து அடையலை 2வது 5 ஆண்டு திட்டம். அடுத்தது 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 to 1966. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாடல்ஸ் அடிப்படையாக கொண்டது. ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அவங்களோட பரிந்துரையை வந்து அடிப்படை மாடலாக கொண்டது. இதனோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மைக்கு, 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து தொழில்துறை வளர்ச்சிக்கு, 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மை மற்றும் தொழில்களுக்கு சம முக்கியத்துவம். 3வது 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மை மற்றும் தொழில்களுக்கு சம முக்கியம். இதனோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.6%. ஆனால் வளர்ச்சி வந்து 2.2% தான் அடைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு தோல்விகரமான திட்டம். தோல்விக்கார காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனா ஆக்கிரமிப்பு வந்து 1962 ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து 1965 தொடங்குச்சு. கடும் வறட்சி வந்து 1965 to 66 நடைபெற்றுச்சு. ஸோ இதன் காரணமாக 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. பொக்காரோ இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பொக்காரோவில் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் வந்து 3 ஆண்டுகளுக்கு திட்ட விடுமுறை காலம். அந்த திட்டங்கள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1966 to 1969 வரைக்கும் 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலம். அடுத்தது 4வது 5 ஆண்டு திட்டம் 1969 to 1974. 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1969 to 1974. ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ரா மாடல்ஸ் அடிப்படையாக கொண்டது. ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ராவோட மாடல்ஸ் அடிப்படையாக கொண்டது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு.
நிலையான வளர்ச்சி. இலக்கு வந்து 5.7% இலக்கு நிர்ணயித்தாங்க. ஆனா வளர்ச்சி அடைந்தது வந்து 3.3% தான். இலக்கு வந்து 5.7%, ஆனா வளர்ச்சி 3.3% தான். இதுவும் ஒரு தோல்விகரமான திட்டங்கள். இது ஏன்னா எதிர்பார்த்த வளர்ச்சி அடையல. இந்த பீரியட்ல வந்து விலைவாசி வந்து 61% வந்து உயர்ந்திருக்கு. இந்த 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல விலைவாசி வந்து 61% வந்து உயர்ந்திருக்கு. 4வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாதித்த காரணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் அகதிகள் வருகை மற்றும் பருவமழை பெய்தது தான் வந்து 4வது ஐந்தாண்டு திட்ட தோல்விக்கான காரணம். 1971 வந்து பங்களாதேஷ் அகதிகள் வருகை மற்றும் பருவமழை பெய்தது தான் வந்து 4வது ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணங்கள். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1979. 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1979. 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட மாடல்ஸ் யாருன்னா டிடி தார் மாடல். இது இம்பார்ட்டன்ட். டிடியோட தார் மாடல் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு, வளர்ச்சி, சமுதாய நீதி மற்றும் தற்சார்பை அடையிறது. வளர்ச்சி வந்து சமுதாய நீதி மற்றும் தற்சார்பு அடையிறதா இருந்துச்சு. கபி ஹாட்டவோ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 5வது ஐந்தாண்டு திட்டத்துல கபி ஹாட்டவோ அப்படின்னு ஒரு முழக்கம் வந்து வைக்கப்பட்டது. கபி ஹாட்டவோனா வறுமையே வெளியேறு, வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது அதனோட பொருள். இதனோட இலக்கு என்ன அப்படின்னா 4.4% வந்து இலக்கு நிர்ணயிச்சாங்க. ஆனா வெற்றி பெற்றது வந்து 5.2% வந்து இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான திட்டம். நிர்ணயித்த இலக்கை விட 5.2 அப்படிங்கிற பர்சன்டேஜ்ல அதிகமா வெற்றி கிடைச்சிருக்கு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது வந்து அவசர தேவையா இருந்திருக்கு. 5வது ஐந்தாண்டு திட்டத்திலோட முக்கிய விளைவு என்ன அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசர தேவையா இருந்திருக்கு. அடுத்தது 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 1985. 6வது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து குனியர் மிட்டல் அப்படிங்கிறோட மாடல்ஸ் அடிப்படையாக கொண்டது. இதனோட நோக்கம் வந்து பொருளாதார மேம்பாட்டத்தை வந்து ஏற்படுத்துறது தான் இதனோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், சமூக ஏற்றத்தாழ்வு களைதல் போன்றவை முதல் இடத்துல வந்து இந்த திட்ட காலத்துல இருந்திருக்கு. இந்த திட்டம் வந்து இருமுறை போடப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லப்படும். ஜனதா தளம் பிளஸ் காங்கிரஸ் அரசு மாற்றி மாற்றி திட்டம் தீட்டியிருக்காங்க. விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கென தனி வங்கிகள் வந்து 6வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கென தனி வங்கிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதன் இலக்கை விட வளர்ச்சி வந்து 6.0% வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. நிர்ணயித்ததை விட வெற்றிகரமான திட்டம். அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1985 1990 வரைக்கும். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990. இது வந்து என்னன்னா பிரணாப் முகர்ஜி மாடல். முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியோட மாடல் எது அப்படின்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் தான் பிரணாப் முகர்ஜியோட மாடலு. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு பெற்ற பொருளாதார உற்பத்தி திறனை, வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது. இதனுடைய நோக்கம் தன்னிறைவு பெற்ற பொருளாதார உற்பத்தி திறன், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதுதான் இதனோட முக்கிய நோக்கம் 7வது ஐந்தாண்டு திட்டத்தோட. இதனோட இலக்கு என்ன அப்படின்னா 5.0%. இதனோட வளர்ச்சி வந்து 6.0%. 1% அதிகமாகவே பெற்றிருக்காங்க. நிர்ணயித்த இலக்கை விட வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா ஒரு வெற்றிகரமான திட்டம். பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு முன்னுரிமை. அடுத்தது ஆண்டு திட்டங்கள். ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா 1990 to 91 and 91 to 92. 2 ஆண்டுகளுக்கு வந்து அரசின் நிலையற்ற தன்மையினால் வந்து ஆண்டு திட்டங்களா போடப்பட்டுச்சு. 2 ஆண்டு திட்டங்கள் அப்படி போட்டிருக்காங்க. அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97. இது யார் மாடல்ஸ் அடிப்படையானது அப்படின்னா ஜான் டபிள்யூ முல்லர் அப்படிங்கிற மாடல்ஸை வந்து அடிப்படையாக கொண்டது. ஜான் டபிள்யூ முல்லர்ஸ் அப்படிங்கிற மாடலை அடிப்படையாக கொண்டது. இதனோட நோக்கம் விவசாயம் மற்றும் மனித வள மேம்பாடு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் விவசாயம் மற்றும் மனித வள மேம்பாடு. அடுத்தது இலக்கு 5.6%. இதனோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.6%. வளர்ச்சி அப்படின்னா 6.8% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நரசிம்மராவ் அரசு வந்து இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை வந்து தொடங்கியது. எப்போ அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து நரசிம்மராவ் அரசு வந்து தொடங்கியது. 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி தான் வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் நோக்கம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. இதனோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.5%.
9வது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு 6.5%, வளர்ச்சி வந்து 5.6% வந்து வளர்ச்சி கிடைச்சிருக்கு. இதை பாதித்த காரணிகள் என்னென்ன அப்படின்னா ஒடிசா புயல், குஜராத் பூகம்பம், கார்கில் போர், இதெல்லாம் வந்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாதித்த காரணிகள். ஒடிசா புயலே, குஜராத் பூகம்பம், கார்கில் போர், இதெல்லாம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாதித்த காரணிகள். தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச பொருளாதார மந்தநிலை நிலவரங்காட்டி இந்தியாவிலேயும் அது எதிரொலித்திருக்கு. அதனால வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைந்திருக்கு. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா நோக்கம் என்ன அப்படின்னா 2012ஆம் ஆண்டுக்குள் வறுமை விகிதத்தை வந்து 15% குறைப்பது தான் என்னன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதன் இலக்கு வந்து 8.0%, வளர்ச்சி வந்து 7.6%. 8% வச்சு ஓரளவுக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு எட்டிருச்சு. அவங்க நிர்ணயித்த இலக்கை வந்து வளர்ச்சி எட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். 7.6% பெற்றிருக்கு. இது எந்த மாடல்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா திட்ட கமிஷன் மாடல். 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து திட்ட கவச மாடலை வந்து பின்பற்றிருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2007 to 2012. நோக்கம் வந்து விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சியை தான் கொண்டதான் எது அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். இதனோட இலக்கு பார்த்தோம்னா 9%, ஆனால் வளர்ச்சி வந்து 8% தான். கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம். இலக்கில் வந்து 9% இலக்கு வச்சு அதில் 8.3% வளர்ச்சி பெற்றதன் மூலம் மிக உயர்ந்த விகிதம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து விகிதம் வந்து பெற்றிருக்கு. இதுனா 11வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017. நோக்கம் வேகமாக மேலும் நிலையான வளர்ச்சியை உள்ளடக்கிய வளர்ச்சி தான் மக்களோட மேலும் நிலையான வளர்ச்சியை உள்ளடக்கியது தான் எதுனா 12வது ஐந்தாண்டு திட்டம். இதனோட இலக்கு என்ன அப்படின்னா 8%. வளர்ச்சி அப்படிங்கிறது வெற்றிகரமான திட்டம். ஏன்னா பாதியிலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ பார்த்த 5 இயர் பாலரோட மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். அதாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட மாடல்ஸ் என்னன்னா ஹார்ட் டோமரோட மாடல் தான் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட மாடல்ஸ். ஹார்ட் டோமர் அப்படிங்கிறோட மாடலு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட மாடல் என்ன அப்படின்னா மகலானோபிஸ் அப்படிங்கிறவரோட மாடல் தான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி மாடல் தான் வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மனோ மற்றும் அசோக் உத்ரா நான்காவது ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து டிடி தார். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, 5 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆறாவது வந்து குனியர் மிட்டல் அப்படிங்கிறவரோடது 6வது ஐந்தாண்டு திட்டம். பிரணாப் முகர்ஜியோட மாடல் வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஜான் டபிள்யூ முல்லர் அப்படிங்கிறவரோட மாடல். 8வது ஐந்தாண்டு திட்டம் ஜான் டபிள்யூ முல்லர் அப்படிங்கிறவரோட பிளானு. 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து திட்ட கமிஷனோடது. 12வது ஐந்தாண்டு திட்டமும் திட்ட கமிஷனோட மாடலு. 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரங்கராஜன் மாடல். 11வது ஐந்தாண்டு திட்டம் ரங்கராஜன் மாடல். இதெல்லாம் முக்கியமான மாடல்ஸ் பார்த்துக்கலாம், அதுக்காகத்தான். அடுத்தது ஒவ்வொரு பிளானோட டார்கெட் என்ன, ஆக்சுவல் க்ரோத் என்ன அப்படிங்கிறது. டார்கெட் ஃபர்ஸ்ட் பிளானோட டார்கெட் என்ன அப்படின்னா 2.9% வந்து இலக்கு வைக்கிறாங்க. வளர்ச்சி வந்து 3.6%. வெற்றிகரமான திட்டம் தான் முதல் திட்டம். இரண்டாவது திட்டம் வந்து இலக்கு வந்து 4.5, வளர்ச்சி வந்து 4.3, கிட்டத்தட்ட வெற்றி தான், ஆனால் நிர்ணயித்த இலக்கு அடைய முடியல. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு வந்து 5.6%, வெற்றி வந்து 2.8%. இது வந்து தோல்வியுற்ற திட்டம் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த மீதி வந்து 3 இயர்ஸுக்கு வந்து ஹாலிடே இருக்கும். 3 ஆண்டுகள் வந்து திட்டம் இல்லாத ஆண்டுகளாக வந்து செயல்பட்டிருக்கும். 3 ஆண்டுகள் 1966 to 69, 1966 to 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். 1966 to 1969 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கு வந்து 5.7%. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் திட்ட இலக்கு வந்து 5.7%, வளர்ச்சி வந்து 3.3% தான் வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு தோல்விகரமான திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு 4.4%, ஆனால் வளர்ச்சி 4.8%. இது வெற்றிகரமான திட்டம். 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு வந்து 5.2%,
ஆனால் வளர்ச்சி வந்து 6.6% வந்திருக்கு. அப்போ இதுவும் வெற்றிகரமான திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 5.5%. ஆனால் வளர்ச்சி வந்து 6.0% வந்து வெற்றி பெற்ற திட்டம். 6வது திட்டம் வெற்றி, 7வது திட்டம் வெற்றி. 8வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது அதுவும் வெற்றிகரமான திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து கொஞ்சம் தோல்விகரமானது. ஏன்னா நிர்ணயித்த இலக்கை வந்து அடைய முடியல 9வது ஐந்தாண்டு திட்டத்தில். 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து அதுவும் வந்து வெற்றிகரமான திட்டம்தான். அடுத்தது திட்டக்குழு. பொருளாதார திட்டமிடல வந்து முதல் கூறிய அறிஞர் யாரு அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் தான் வந்து பொருளாதார திட்டமிடலை இந்தியாவில் முதல்ல கூறினாரு. ஒரு நூறு எழுதியிருப்பாங்க. இந்தியாவின் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து 1934 வந்து வெளியிட்டிருப்பாரு. அதன் மூலமாக தான் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு திட்டமிடுதல் தேவை அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் முதல்ல பரிந்துரைத்தது யாரு அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா தான் சொல்லியிருப்பாரு. அவரோட பரிந்துரை அவரோட ஆலோசனைப்படி தான் வந்து அடுத்து 1938ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து ஒரு தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. தேசிய திட்ட கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது. முதல்ல பரிந்துரைத்தது விஸ்வேஸ்வரய்யா 1934. அதுக்கப்புறம் 1938 ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒரு தேசிய ஆணையம் வந்து உருவாக்கப்படுகிறது. அடுத்தது 1944 வந்து தேசிய திட்டமிடலின் முதல் முயற்சியாக வந்து 8 முன்னணி தொழில் அதிபர்கள்லாம் சேர்ந்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம் தான் என்ன பம்பாய் திட்டம் 1944. அடுத்து 1945 காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயணன்கிறது கொண்டு வராரு. மக்கள் திட்டம் கொண்டு வந்தது வந்து எம்என் ராய் 1950 மக்கள் திட்டம். தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து மார்ச் 15 1950 தொடங்கப்பட்டது. தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து 1950 மார்ச் 15 தொடங்கப்பட்டது. திட்டக்குழுவோட முதல் தலைவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் திட்டக்குழுவோட முதல் தலைவர். திட்டக்குழுவோட துணைத் தலைவர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து அலுவல் ரீதியான தலைவர். பதவி ரீதியாக வந்து பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர். அலுவல் ரீதியாக பார்த்தோம்னா அதோட துணைத் தலைவர் தான் தலைவர். முதல் துணைத் தலைவர் வந்து குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் துணைத் தலைவர். அப்படின்னா முதல் திட்டக்குழுவோட அலுவல் ரீதியான தலைவர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா தான். திட்டக்குழு உறுப்பினர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். திட்டக்குழுவில் யார் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து அதனோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. திட்டக்குழு வந்து அரசுக்கு ஆலோசனை தான் வழங்கும். என்ன மாதிரி திட்டம்லாம் போடலாம் ஆலோசனையை மத்திய அரசுக்கு திட்டக்குழு வழங்கும். திட்டக்குழுவோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டின் பொருளாதார மூலதனம் மனித வளம் ஆகியவற்றை மதிப்பீடு செய்கிறதா திட்டக்குழுவோட நோக்கம். நாட்டின் பொருளாதார மூலதனம் ஆகியவற்றெல்லாம் மதிப்பீடு செய்கிறதா திட்டக்குழுவோட முக்கிய நோக்கம். செல்வங்களை வந்து ஆராய்ந்து அவற்றை ஒதுக்கீடு செய்யணும். என்னென்ன செல்வங்கள் நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ந்து அதை ஒதுக்கீடு செய்யணும். விவசாயம், தொழில்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பிற துறைகளில் வேகமான வளர்ச்சி. சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது. இதுதான் வந்து திட்டக்குழுவோட முக்கிய நோக்கம். தேசிய வளர்ச்சிக்குழு வந்து 15/8/1952 ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய வளர்ச்சிக்குழு அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 15 1952 தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு சட்டபூர்வமான அமைப்பு. இதில் உறுப்பினர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மாநில முதல்வர்கள், நிதி அமைச்சர்கள்லாம் வந்து தேசிய வளர்ச்சிக்குழுவில் இருப்பாங்க. தேசிய வளர்ச்சிக்குழு அப்படிங்கிறது வந்து வளர்ச்சியை வந்து எப்படி பங்கேற்கலாம் அதாவது ஆலோசனை வழங்குறது தான். ஆனால் அதில் மாநிலங்களும் பங்கேற்கும். திட்டக்குழுவில் மாநிலங்கள் பங்கேற்க மாட்டாங்க. ஆனால் தேசிய வளர்ச்சி குழுவில் வந்து மாநிலங்கள் பங்கேற்பாங்க. திட்டமிடுதலுக்கான ஆதரவான கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டில் சந்தைகளின் இயக்கத்தை வந்து முடக்கி விடுதலுக்கு உறுதியளிக்கிறதா திட்டத்தோட முக்கிய நோக்கம். வேலையின்மையை அகற்றணும், சமமான முன்னேற்றம், அதாவது அனைத்து துறைகளுமே வந்து சமமாக முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோளுக்காகத்தான் திட்டமிடுதலை போடுறோம். வேளாண் துறை, தொழில்துறை முன்னேற்றம் பெறணும், கட்டமைப்பு முன்னேற்றம், பணம் மற்றும் மூலதன அங்காடியில முன்னேற்றம், இவையெல்லாம் வந்து திட்டமிடுதலான பயன்கள். திட்டமிடுதல் வந்து வறுமை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. திட்டமிடுதலோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்கு. அதுல முக்கியமானதுகளை பார்க்கலாம். மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டம் அப்படின்னு இருக்கு. சர்வாதிகார திட்டம், வழிகாட்டுதல் திட்டம் மற்றும் தூண்டுதல் திட்டம், குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடுதல், செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடுதல்,
மையப்படுத்த மற்றும் பரவலாக்க திட்டமிடுதல், சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல், நிதி திட்டமிடுதல் மற்றும் நாணய திட்டமிடுதல், பொது மற்றும் பகுதி திட்டமிடுதல். மக்களாட்சினா மக்களுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போடுறது. சர்வாதிகாரம்னா அதுக்கு ஆப்போசிட்டு, கட்டளையிடுற மாதிரி திட்டமிடுறது. வழி காட்டுறது, வழி இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிற திட்டத்தையும் தூண்டும் திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு திட்டங்கள் வகைகள் வந்து நிறையா இருக்கு. மைய திட்டக்குழு வந்து ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாட்டின் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுமே கட்டுப்படுத்தி விரும்பிய திசையில் நடைபெற வைப்பது என்ன அப்படின்னா சர்வாதிகார திட்டம். இப்போ சென்ட்ரலில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை எடுத்துட்டு நாட்டில் எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற திட்டத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வாதிகார திட்டமிடுதல். அடுத்தது முக்கியமான திட்டமிடல்கள் எப்படி வகைகள் அப்படின்னா 3 வகையாக திட்டமிடுதலை செய்வாங்க. ஒன்று வந்து நீண்ட கால திட்டமிடுதல், நடுத்தர கால திட்டமிடுதல், குறுகிய கால திட்டமிடுதல். நீண்ட கால திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது நீண்ட கால திட்டமிடல். நடுத்தர கால திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து 3லேருந்து 7 ஆண்டுகள் வரையும். குறுகிய கால திட்டமிடுதல் அப்படிங்கிறது 1 ஆண்டு வரை இருக்கிறது குறுகிய கால திட்டமிடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ 5 ஆண்டு திட்டங்கள்லாம் வந்து நடுத்தர ஆண்டு கால திட்டமிடல். அடுத்தது நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பரிங் இந்தியா, இதோட விரிவாக்கம். இது வந்து நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டதா என்ன அப்படின்னா நிதி ஆயோக். திட்டக்குழுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டதா என்ன அப்படின்னா நிதி ஆயோக்கு 1 ஜனவரி 2015 துவங்கப்பட்டது. இதனோட கட்டமைப்பு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு இருப்பான். ஒரு தலைவர் இருப்பார், அது வந்து பிரதமர் தான். நாட்டோட பிரதமர் யாரோ அதான் நிதி ஆயோக்கோட தலைவர். துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பிரதமரால் நியமிக்கப்படுவார். தலைமை நிர்வாக அதிகாரிகள் அவங்களும் பிரதமரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. தலைவர், துணைத் தலைவர், தலைமை அதிகாரிகள் இருப்பாங்க. அதுபோக முழு நேர உறுப்பினர்கள் வந்து மேக்சிமம் 5 பேர் இருக்கலாம். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து மேக்சிமம் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கலாம். பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து மேக்சிமம் 2 பேர் இருக்கலாம். அதுபோக ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வந்து அலுவல் சாரா உறுப்பினர் ஆலோசனை வழங்குறதுக்காக மட்டும் மேக்சிமம் 4 பேர் இருக்கலாம். அப்போ ஒரு அந்த நிதி ஆயோக் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா 11 பேர் வந்து இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா அதிகபட்சமாக 5 நபர்கள் இருக்கலாம். பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சமாக 2 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அல்லது அலுவல் சாரா உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் 4 உறுப்பினர்கள் இருக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு குழுவாக ஏற்படுத்துகிறாங்க நிதி ஆயோக்கில். அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இதையும் குழுக்களாக பிரிச்சுறாங்க. ஆளுநர் குழு, சிறப்பு குழு, மண்டல குழு அப்படின்னு. ஆளுநர் குழு அப்படின்னா மாநில முதலமைச்சர் மற்றும் ஒன்றிய துணை ஆளுநர்களாக இருக்கிறது ஆளுநர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு குழு அப்படின்னா நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள்லாம், பொருளாதார நிபுணர், வல்லுநர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்துதான் சிறப்பு குழுவில் வருவாங்க. மண்டல குழு அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரை கொண்டதும் மண்டல குழு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிதி ஆயோக்கோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான வளர்ச்சியினை இலக்க அடைவது தான் வந்து நிதி ஆயோக்கோட முக்கிய நோக்கம். கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது, இந்த வார்த்தை முக்கியம். கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது தான் நிதி ஆயோக்கோட முக்கிய நோக்கம். இதில் விஸ்வேஸ்வரய்யா கொண்டு வந்தது, இது வந்து ஜஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ்க்காக தான். விஸ்வேஸ்வரய்யா வந்து 1934 இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. ஜவஹர்லால் நேரு வந்து 1938 தேசிய திட்டக்குழுவை வந்து ஏற்படுத்துறாரு. பாம்பே திட்டம் வந்து 1940 8 முன்னணி தொழிலாளர்கள் வந்து தொடங்குறது. எல்என் அகர்வால் வந்து 1944 காந்திய திட்டமிடுதலை வந்து கொண்டு வராரு. எம்என் ராய் வந்து 1945 மக்கள் திட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து 1950 சர்வோதயா திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதுதான் முக்கியமானது. புக்கில் இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கு. இது இம்பார்ட்டன்ட், புக்கில் தான் நோட் பண்ணிக்கோங்க. விஸ்வேஸ்வரய்யா வந்து பொருளாதார திட்டமிடுதல் 1934, ஜவஹர்லால் நேரு 1938, பாம்பே திட்டம் வந்து 1940, காந்திய திட்டம் வந்து 1944, மக்கள் திட்டம் வந்து 1945, சர்வோதயா திட்டம் வந்து 1950. காலவரிசை கேட்பாங்க, அதுக்காகத்தான் இது. ஓகே, அடுத்தது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி வந்து முதல்ல 2006 to 2007 ஆண்டுல வந்து முன்மொழியப்பட்டது. 2006 to 2007 ஆண்டுலேயே வந்து முன்மொழியப்பட்டது.
ஆனால் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் வந்து 2016 அமைக்கப்பட்டுச்சு. சரக்கு மற்றும் சேவை வரி வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 101வது அரசியலமைப்பு திட்டத்தின் மூலம் செப்டம்பர் 8, 2016 வந்து ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. திருத்தப்பட்ட அரசியலமைப்பு பிரிவு 279A(1) படி ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 2016 அன்று அமைக்கப்பட்டது. கவுன்சில் அமைக்கப்பட்டது செப்டம்பர் 12, 2016 வந்து கவுன்சில் அமைக்கப்பட்டாங்க. 3 அடுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து முன்மொழியப்பட்டது. மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி என்ற 3 அடுக்கு வரிகள் வந்து முன்மொழியப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு உள்ளீடு வரி தடையின்றி செல்வதை உறுதி செய்வது ஐஜிஎஸ்டியோட வழிமுறை. ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. ஜூலை 1, 2017 முதல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னா ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா மார்ச் 29, 2017 சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 101வது சட்ட திருத்தத்தின் மூலம். ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது என்ன 1 ஜூலை 2017. எதெல்லாம் ஜிஎஸ்டியா மாத்தினாங்க அப்படின்னா வாட், சேவை வரி, மத்திய கலால் வரி, கூடுதல் கலால் வரி, கொள்முதல் வரி இதெல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டியா மாத்திட்டாங்க. எல்லா வரிகளுக்கும் பதிலாக ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரியா வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டில வராது எது வராதுன்னா பெட்ரோல், ஆல்கஹால், மின்சாரம் இந்த 3மே வந்து ஜிஎஸ்டில வராது. ஜிஎஸ்டியோட முக்கிய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைகள் இருக்கு. ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 3 வகைகள் வந்து இருக்கு ஜிஎஸ்டில. அடுத்து ஜிஎஸ்டி வந்து முதல்ல நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ்ல தான் வந்து ஜிஎஸ்டி வந்து முதல்ல நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா அது ஒரு மறைமுக வரி, நேர்முக வரி கிடையாது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து மறைமுக வரி. ஜிஎஸ்டியில் வந்து முக்கியமாக 4 விகிதங்கள் இருக்குது. ஜிஎஸ்டியில் மொத்தம் எத்தனை விகிதம் இருக்குது அப்படின்னா 4 விகிதம். 5%, 12%, 18%, 28%. ஒன்றும் 5%ஆக இருக்கும் எந்த ஒரு பொருளுக்கும், இல்லைன்னா 12%, இல்லைன்னா 18%, இல்லைன்னா 28% அப்படிங்கிறது அதிகமான வரி விதிப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 28% ஆகும். குறைந்தபட்சம் அப்படிங்கிறது 5% இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வந்து நிதி பகிர்வு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு அப்படிங்கிறது பகுதி 12 ஆர்டிகல்ஸ் 264 293 வரைக்கும் மத்திய மாநில நிதி உறவை வந்து நிர்வகிக்கிறது. ஆர்டிகல்ஸ் 264 to 293 வரைக்கும் மத்திய மாநில நிதி பகிர்வை வந்து நிர்வகிக்கிறது. அட்டவணை வந்து 7 வரி விதிப்பு அதிகாரங்கள், செலவுகள் மீதான கட்டுப்பாடு, மானியங்கள், ஜிஎஸ்டி எல்லாம் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அட்டவணை 7 வந்து இடம்பெற்றிருக்கு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நிதிக்குழுவோட பரிந்துரையின் பேர் தான் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வந்து நிதி பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அடுத்தது வரியை வந்து 2 வகையா வச்சிருக்கலாம். ஒன்று நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு 2 வகையா இருக்கு. நேரடி வரியில எதாவது வரும் அப்படின்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன வரி, பங்கு பரிவர்த்தனை வரி இதெல்லாம் நேரடி வரிகள்லாம் வரும். அதாவது வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரிங்கெல்லாம் டைரக்ட் இன்கம்ல வரும். மறைமுகம் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இது இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி கீழே எதாவது வரும் அப்படின்னா சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி இதெல்லாம் வந்து மறைமுக வரி கீழே வரும். மறைமுக வரியில வந்து எதுனா சேவை, பொழுதுபோக்கு, சுங்கம், முத்திரை, கலால், விற்பனை, ஆடம்பரம்லாம் மறைமுக வரியில வரும். இது முக்கியமான வரியோட வகைகள். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால பார்த்துக்கணும். இதில் வந்து நேரடி வரிகள் அப்படின்னா எதாவது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமான வரி, சொத்து வரி, பரிசு வரியெல்லாம் நேரடி வரி, விற்பனை வரி, கலால் வரி, சுங்க வரியெல்லாம் மறைமுகம். மத்திய அரசு விதிக்கும் வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி,
வாரிசு வரி, செல்வ வரி, பரிசு வரி, சுங்க வரி எல்லாமே வந்து விவசாயத்தின் மீதான வரியும் கூட மத்திய அரசுக்கு விதிக்கிற வரி கீழே தான் வரும். மாநில அரசுக்கு வந்து நில வரி, வருமான வரி, அதாவது விவசாய வருமான வரியும், விவசாய நிலத்தின் வருவாய் வந்து அங்க போயிரும். மாநில கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, முத்திரை வரி, சாலை வரி, மோட்டார் வாகன வரி போன்றவை எல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா மாநில அரசுக்கு வரும். மோட்டார் வாகனங்கள் மீதான வரியெல்லாம் மாநில அரசுக்கு வரும். பொழுதுபோக்கு வரியும் வந்து மாநில அரசுக்கு, முத்திரை வரி, சாலை வரி, ரோட் டேக்ஸ் எல்லாமே வந்து மாநில அரசுக்கு தான் வரும். மத்திய வருவாய் வரி சட்டம் 1963ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய வருவாய் சட்டம் வந்து 1963ல உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய நேரடி வருவாய் வாரியம் வந்து இந்தியாவில் வந்து நேரடி வரி சட்டங்கள் நிர்வகிக்கும் பொறுப்பை கொண்ட உச்ச அமைப்பு. இந்தியாவில் நேரடி வரி வசூலிக்கும் உச்ச அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய நேரடி வரிகள் வாரியம். அடுத்தது ஆர்பிஐ. ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய மைய வங்கி. இந்திய மைய வங்கி வந்து 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்டது 1935. தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1949ல தேசியமயம் ஆக்கியிருக்காங்க. ஆர்பிஐயோட தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்பிஐயோட முதல் ஆளுநராக இருந்திருக்காங்க. ஓஸ்போர்ன் ஸ்மித்துங்கிறவர் ஆர்பிஐயோட முதல் ஆளுநர். இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்து மைய வங்கியாகும். நாட்டுடைமை ஆக்கப்பட்டது வந்து 1949ல நாட்டுடைமையா ஆக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் நிதி அமைப்பின் பாதுகாவலர் யாரு அப்படின்னா ஆர்பிஐ தான். இந்தியாவோட நிதி அமைப்போட பாதுகாவலர் யாரு அப்படின்னு கேட்டா ஆர்பிஐ தான். மைய வங்கி தான் வந்து இந்தியாவின் நிதி அமைப்பின் பாதுகாவலர். மைய வங்கியோட வேற பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைய வங்கி, மத்திய வங்கி, பண மைய வங்கி அல்லது அரசு வங்கி இப்படின்னு எல்லாமே பல பெயர்களை வந்து ஆர்பிஐ அழைக்கிறோம். அதனோட நிர்வாகம் வந்து எப்படி இருக்குன்னா மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளராக இருக்குது. மைய வங்கி வந்து மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளராக இருக்குது. கடைசி நிலை கடன் ஈவோனாகவும் செயல்படுகிறது. கடைசி நிலை கடன் ஈவோன் யாரு அப்படின்னு கொஸ்டின் வந்துருந்துச்சு டிஎன்பிசியில். அது மைய வங்கி தான். ஆளுநர் வந்து 4 துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆளுநர் இருப்பார் ப்ளஸ் 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. அது போக மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து அதில் இடம் பெற்றிருப்பாங்க. அதனோட முக்கிய பணிகள் என்ன அப்படின்னா காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுகிறது. அரசின் நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசியல் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் எல்லாமே எது அப்படின்னா மைய வங்கி தான். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துவதும் மைய வங்கி. அந்நிய செலவாணியின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. கடன் அளிப்பை வந்து நெறிப்படுத்துகிறது. இதெல்லாம் மைய வங்கியோட பணிகள். ஆர்பிஐயோட பணிகள் என்ன அப்படின்னா பண அதிகார அமைப்பு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும், காகித பணத்தை வந்து வெளியிடும். காகித பணத்தையும் வெளியிடும், நாணயங்களை வெளியிடுறதும் ரிசர்வ் வங்கி தான். வங்கிகளுக்கு உரிமத்தை வந்து வழங்கும். எல்லா வங்கிகளுமே வந்து ரிசர்வ் வங்கி கீழே தான் செயல்படும். அதுக்கு உரிமம் வழங்குறது எது அப்படின்னா இந்திய மைய வங்கி. அரசாணுக்கான வங்கி, வங்கிகளின் வங்கி, கடைநிலை கடன் ஈவோன், அடுத்தது அந்நிய செலாவணி பாதுகாவலன். பொருளாதாரத்தை வந்து நெறிப்படுத்துவாங்க. பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது அதனோட வேலை என்னன்னா மைய வங்கியோட வேலை தான். அரசின் கடன் பத்திரங்களை வந்து நிர்வகிக்கும். பணவியல் கொள்கையையும் வெளியிடும். பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த ஆர்பிஐ மேற்கொள்ளும் கருவி எது அப்படின்னா ரெப்கோ விகிதம், மீள் ரெப்கோ விகிதம். ஆர்பிஐ ஃபாலோ பண்ற ஒரு வட்டி விகிதம் என்ன ரெப்கோ விகிதம், மீள் ரெப்கோ விகிதம் அப்படிங்கிற ஒரு 2 முறையை ஃபாலோ பண்ணும். எதுக்காகனா பண அளிப்பை கட்டுப்படுத்துறதுக்காக. ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறதுனா என்னன்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய காலத்தில் கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி. வங்கிகள் வந்து ரிசர்வ் பேங்க் இருந்துட்டு ரிசர்வ் ஆர்பிஐலிருந்து பேங்க்கு மற்ற பேங்க்குக்கெல்லாம் போகிறதுனா என்ன வரும் ரெப்கோ விகிதம் அப்படின்னு சொல்லி வரும். அதுவே வந்து மற்ற பேங்க்கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து வட்டிக்கு வாங்குச்சு அப்படின்னா அது மீள் ரெப்கோ விகிதம். வணிக வங்கிகிட்ட இருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்கும் விரும்பும் வட்டி தான் என்னன்னா மீள் ரெப்கோ
விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்பிஐட்டிருந்து மற்ற கமர்ஷியல் பேங்க்குக்கு போணுச்சு அப்படின்னா அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பேர் என்னன்னா ரெப்கோ விகிதம். அதுவே வந்து கமர்ஷியல் பேங்க்கு கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் பெற்றுச்சு அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் என்னன்னா மீள் ரெப்கோ விகிதம். ஆர்பிஐயோட கவர்னர் யாராரு அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். 2024 வந்து சக்திகாந்த் தாஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். 2024 சக்திகாந்த் தாஸ் அப்படிங்கிறவர் ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தார். இப்போ யார் இருக்கிறாங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா தான் வந்து ஆர்பிஐயோட கவர்னர். இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா ஆர்பிஐயோட கவர்னர். ரிசர்வ் வங்கி வந்து ரூபி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்து ரூபி அப்படிங்கிற டிஜிட்டல் நாணயத்தை இப்போ பிட்காயின் மாதிரி ரூபி அப்படிங்கிற ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அடையாள விலையா பயன்படுத்தியிருக்கான். வங்கி கணக்கு அடிப்படையில் அந்த வங்கி கணக்குக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி உருவாக்கியிருக்கு. பிட்காயினில் எப்படி அதுக்கு வேல்யூ இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது டிஜிட்டல் மட்டும்தான் இருக்கும், நம்ம பணத்தை வந்து அதில் வித்ட்ரா பண்ண முடியாது. டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடுத்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதன் மூலமாக வந்து படித்த டாப்பிக்கு கவர் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுபோக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம்? திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகளை தான் திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திட்டம் சாரா செலவுனா திட்டம் பண்ணுவோம், அப்போ நம்ம அந்த செலவை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அது வர செலவை வந்து திட்டம் சாரா செலவு அப்படின்னு சொல்லணும். அடுத்து இந்தியன் ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாணயங்களை வெளியிடும் சரி, அரசாங்கத்தின் வங்கியாளர் சரி, வங்கிகளின் வங்கியாளரும் சரிதான். பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு 4மே சரிதான் ஆர்பிஐ பத்தி. அடுத்த கொஸ்டின், பொருளாதார சூழலின் தந்தை யாரு? பொருளாதாரத்துல சூழலியலின் தந்தை, பொருளாதார சூழலியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதனின் தந்தை. வேளாண் புரட்சியை வந்து அவர் கொண்டு வந்திருப்பாரு. அதனால சூழியலின் தந்தை யாரு அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். இந்தியாவில் குறு விவசாயம் வைத்திருக்கும் நிலத்தின் அளவு என்ன? ஒரு சின்ன குறு விவசாயி அப்படின்னா அவர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தோட அளவு இந்தியாவில் என்ன அப்படின்னா 1 ஹெக்டேர். 1 ஹெக்டேர் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து குறு விவசாயி. அதுக்கு மேலே வச்சிருந்தாருன்னா அவர் குறு விவசாயி கிடையாது. 1 ஹெக்டேர் வச்சிருக்கிறவர் தான் குறு விவசாயி. 13வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கோல்கர் தான் 13வது நிதிக்குழுவின் தலைவர். விஜய் கோல்கர். நிதிக்குழு தலைவரை பற்றி கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். யாருன்னா அப்படின்னா விஜய் கோல்கர். இந்திய பொருளாதார பிரதான இடம் வகிப்பது. இந்தியாவில் வந்து பொருளாதாரத்தில் பிரதான இடம் எதுக்கு அப்படின்னா விவசாயத்துறைக்கு தான் வந்து பிரதான இடம் பெற்றிருக்கு. விவசாயத்துக்கு அப்புறம் தான் மற்ற துறைகள்லாம் வரும். டேஸ் ஆனது பொது வருவாய் மற்றும் பொது செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருவாய் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கு காரணமாக உள்ளது அப்படின்னா நிதி கொள்கை தான் வந்து விரும்பத்தக்க விளைவை தருவதற்காகவும் விரும்பத்தகாததெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக கொண்டு வரது அப்படின்னா நிதி கொள்கை. அடுத்தது, மக்கள் தொகையில் மாற்ற கோட்பாட்டின் பல்வேறு கட்டத்தில் தாழ்ந்த பிறப்பு விகிதம் மற்றும் தாழ்ந்த இறப்பு விகிதம் உடைய கட்டத்தில் பின்வரும் எந்த நிலையை ஒத்திருக்கிறது அப்படின்னா மக்கள் தொகை நிலையான அல்லது பொதுவான அதிகரிப்பு, மக்கள் தொகை நிலையான அல்லது மெதுவான அதிகரிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து, மீள் ரெப்கோ விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீள் ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறது வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் என்ன அப்படின்னா மீள் ரெப்கோ விகிதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஆன்சர் வந்து சி தான் வரும் ஆன்சர். அடுத்தது, 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கு நலத்திட்டம் அப்படின்னா பெண்களுக்கானது. கீழ்கண்ட எது மூலதன உற்பத்தி விகிதம் ஆகும்? மூலதன உற்பத்தி விகிதம் அப்படின்னா ஒரு அலகு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்ற மூலதன அளவு தான் என்ன அப்படின்னா மூலதன உற்பத்தி விகிதம். ஒரு அலகு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்ற மூலதன விகிதம் தான் மூலதன உற்பத்தி விகிதம். அடுத்து, எந்த 5 ஆண்டு திட்டம் வந்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சியை கவனமாக நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 9வது 5 ஆண்டு திட்டம் தான்
சமூக நீதியுடன் கூடிய சமத்துவத்தை வளர்ச்சியாக கொண்டது. அடுத்து பின்வரும் கூற்றை கவனிக்கணும். ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்கள் முதலீடு 1 கோடி ரூபாயை தாண்டிவிடக் கூடாது. சரி. ஒரு குறு தொழிற்சாலையில இயந்திரங்களோட முதலீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டிவிடக் கூடாது. சரி. சிறு தொழிற்சாலையில் இயந்திரங்கள் முதலீடு 10 கோடிக்கு மேல தாண்டிவிடக் கூடாது. சிறு அப்படின்னா 10 கோடிக்கு மேல தாண்டக்கூடாது. நடுத்தர தொழிற்சாலை இயந்திரங்கள் அப்படிங்கிறது முதலீடு 50 கோடியை தாண்டிவிடக் கூடாது. இதுல தவறு இதுதான். குறு ஃபர்ஸ்ட் குறுகிய தொழிற்சாலை குறு தொழிற்சாலை அப்படின்னா அதனோட முதலீடு 1 கோடிக்குள்ள தான் இருக்கணும். சிறு தொழிற்சாலை அப்படின்னா அதனோட முதலீடு 10 கோடிக்குள்ள இருக்கலாம். நடுத்தர தொழிற்சாலை அப்படின்னா 50 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது பெருந்தொழிற்சாலை. அதுல பெரிய தொழிற்சாலைகள் தான் 50 கோடிக்கு மேல இருந்தாலே அது பெருந்தொழிற்சாலை அப்படிங்கிற கீழே வந்துடும். அடுத்தது நிதி ஆயோக்கோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைப்பது தான் என்ன அப்படின்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட கொள்கைகள் என்ன? தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைப்பது. அடுத்தது கீழ்கண்டவற்றை கவனத்தில் கொண்டு எது சரி அப்படிங்கிறத சொல்லணும். நடவடிக்கை கணக்கு, வருடாந்திர அறிக்கை, பெறுதல் செலுத்தல் அறிக்கை, வருட இருப்பு நிதிநிலை குறிக்கை. அதாவது என்னென்ன கரண்டா போயிட்டு இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட், இயர்லி அக்கௌண்டிங் பற்றியும் வருடாந்திர இருப்புநிலை அறிக்கையும் சொல்கிறது. ரிசர்வ் வங்கியோட முக்கிய அறிக்கை குறியீடுகளில் எது எது அப்படின்னு பார்த்தா 1, 2, 4 வரும். அதாவது பெறுதல் செலுத்தல் அறிக்கை வராது. பெறுதல் செலுத்தலை பற்றி வராது. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியான கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4 இது மட்டும்தான் சரி, மீதி தவறு. அது தேசிய உற்பத்தியாளர் கொள்கை 2011 அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. சரி. நடுத்தர பருவத்தில் உற்பத்தியாளர் வளர்ச்சி 12லிருந்து 14% கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனாலும் சரிதான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தியாளர் பங்கு 2022க்குள் 25% அதிகரிக்கப்படும். இதுவும் சரிதான். 3 தவறு. அடுத்து NSTPயின் விரிவாக்கம் என்னன்னா நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. இந்த நாட்டு உற்பத்தி அதை பற்றிலாம் எக்கனாமிக்ஸ் பேசிக் வீடியோவில் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுலேயே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் தர பேசிக் வீடியோ 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்குங்க எல்லாத்தையும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதிகளாக பின்வருவன சேர்க்கப்பட்டுள்ளன. எது நில சீர்திருத்தங்கள் அப்படின்னா இடைத்தரகர்களை ஒழிக்கிறது, குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு. இதெல்லாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதிகள். இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதிகள் அப்படின்னா எதுனா இடைத்தரகர்களை ஒழிக்கிறது, குத்தகைகளை சீர்திருத்துறது, விவசாயங்களை மறுசீரமைப்பது. இதான் நில சீர்திருத்தத்தின் பகுதிகள். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட நிதி கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சியில் செயல்திறனை மேம்படுத்துறது, மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்வது. இதில் எது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை செயல்படுத்துவது, மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்வது, முழு வேலை வாய்ப்பு, நிலையான மாற்று விகிதம். இதெல்லாம் நிதி கொள்கைகளோட நோக்கம் கிடையாது. முதல்ல 2 தான் நிதி கொள்கையோட நோக்கம். பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3. அதாவது முத்திரைத்தாள் வரியும் மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரியும் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுகிறது. அடுத்து நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2016 தான் அமைக்கப்படும். இதில் அமைக்கப்பட்டது 2016 தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் அமைக்கப்படுகிறது. நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. இந்திய பொருளாதாரத்திற்கு டேஷ் துறை அதிக வருமானத்தை தருகிறது. எந்த துறைனா சேவைகள் துறை. 3ஆம் நிலை துறையான சேவைகள் துறை தான் இந்திய பொருளாதாரத்திற்கு அதிக வருமானத்தை வழங்கிட்டு வருது. கீழ்கண்டு கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடுக்கணும். இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சியை நோக்கமானது. வளர்ச்சி பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. 11வது 5ஆண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் வேகமான வளர்ச்சியை உள்ளடக்கியது. வளர்ச்சி பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு திட்டம் வலியுறுத்துது. நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது தவறு. 1, 2 மற்றும் சரி. 11வது 5ஆண்டு திட்டம் விரைவான மற்றும் வேகமான வளர்ச்சியை உள்ளடக்கியது.
நாட்டில் வந்து அனைத்து தரப்பு மக்களும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறது. சரி. அடுத்தது 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்று சீட்டு தொகைகள் வந்து எது முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம், 2வது மாநில கலால் வரி, 3வது மோட்டார் வாகன வரி. இதே மாதிரி கொஸ்டின் வந்து இந்த இயருக்கும் வரும். இது வந்து பழசுல 2022-23 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 24, 25 வந்து பார்த்து வச்சுக்கணும். 24, 25 என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பின்வரும் எது கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்ல அப்படின்னா, குடும்ப அமைப்பு முறை அப்படிங்கிறது வந்து கூட்டு குடும்பத்திலோட வர்றத சர்வாதிகார அமைப்பு அப்படிங்கிறது வரும். குடும்ப அமைப்பு முறை வந்து கூட்டு குடும்பத்துல வராது. நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, இடைத்தரகர்களை வந்து நீக்கிறதா என்னன்னா நில சீர்திருத்த சட்டத்தினோட முக்கிய நோக்கம். அடுத்து பின்வருவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னா, இந்திய நிதி ஆணையத்தோட செயல்பாடு எதெல்லாம் வரும் அப்படின்னா, வரிகளின் நிகர வருவாயை வந்து பங்குகளின் ஒதுக்கீடு, வருவாய் பங்குகளை ஒதுக்கீடு செய்யும், மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வந்து வகுக்கிறது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உதவியை பார்ப்பது. நிதி ஆணையம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதியை வந்து பகிர்ந்து அளிக்கிறதுக்கான ஆலோசனை வழங்கும். அது ஒன்று சரி. அப்புறம் வரிகளின் நிகர வருவாயை பங்குகளை வந்து ஒதுக்கீடு செய்யும், மானியங்கள் நிர்வகிக்கும் கொள்கைகளும் வந்து நிதி ஆணையம் நிர்வகிக்கும். இந்த 3மே அதனோட பணிகள் தான். சிறு குறு நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் 2006 கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன கொள்கை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 2006 படி 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலாம் சிறு நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் குறு நிறுவனங்கள், அதுக்கப்புறம் சிறு நிறுவனம், அதுக்கப்புறம் தான் நடுத்தர நிறுவனம் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா, திருவள்ளுவர் தான் சொல்றாரு. ஒரு நாடு வந்து அதன் செலவுகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும் பட்சத்துல அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாளுகிறது அப்படின்னா, NUEBA அப்படிங்கிற நிறுவனம் வந்து கையாளுகிறது. NUEBA அப்படிங்கிற நிறுவனம் கையாளுகிறது. இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கியில வந்து பணம் சாரா பணிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கிகளின் கடனை வந்து கட்டுப்படுத்தும், அந்நிய செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்தும். கரெக்டு தான். பணம் சாராதது சரி. பணம் சாராது அப்படிங்கும்போது வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளிக்கிறது பணம் சாராது, வைப்பு காப்பீடு திட்டங்களும் பணம் சாராது. அப்ப CD தான் சரியான ஆன்சர். அடுத்தது விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, நேரடி வரியோட தொடர்புடையது. விவாட் சே விஸ்வாஸ் திட்டங்கிறது நேரடி வரியுடன் தொடர்பு உடையது. இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஜனவரி 1, 1949 RBI வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. நிதி ஆயோக்கோட அறிக்கைகள் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். சரியானதுன்னா 1, 2 மட்டும் சரி. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டின் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. சரி. இந்திய பிரதமர் வந்து நிதி ஆயோக்கின் வந்து அதிகாரப்பூர்வமான தலைவராக இருப்பாரு. சரி. நிதி ஆயோக்கு 8 முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு போட்டிருக்குது. மொத்தம் எத்தனை பேர் வரலாம் அப்படின்னா 5 பேர் வரலாம். முழு நேர உறுப்பினர்கள் 5 பேர், பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து 2 பேர் வரலாம். அதுபோக அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து 4 பேர் வரலாம். அடுத்தது 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னா, 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு வந்து 8 விழுக்காடு தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட வளர்ச்சி எட்டுச்சுன்னு தான் சொல்லப்படும். அடுத்தது நபார்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1982. விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்டதா நபார்ட் பேங்க். 15 நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னா NK சிங். 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாருன்னா NK சிங். இதை நோட் பண்ணிக்கங்க, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். தவிர்க்க இயலாத நிலையில் கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தவிர்க்க இயலாத சூழ்நிலையில கட்டாயமாக்கும் திட்டமிடல் என்னன்னு சொல்றாங்க? இலக்கு திட்டமிடல் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை நம்ம செயல்படுத்தணும்னு இலக்கு வைக்கிறதுனால அது இலக்கு திட்டமிடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் தாராளமய கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் இயங்குகிறதுனா டாட் குழு. டாட் குழு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அடுத்தது கூற்றும் காரணத்தை சரிபார்க்கணும். 1929 பிற்பகுதியில் உருவான உலக அளவிய மந்த நிலையின் இந்தியாவை பாதித்தது. சரிதான். அது உலகம் ஃபுல்லா பொருளாதார மந்த நிலையினால எல்லாத்தையுமே பாதித்தது.
குறிப்பாக விவசாய பொருட்கள் விலைகள் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தின் பெரும் நெருக்கடியை கொண்டு வந்தது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, இரண்டுக்கும் ஆர் ஏக்கு சரியான விளக்கம். வரி வருமானங்களை அடங்கும்னா எது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 தான் வரி வருமானத்தை வரும். எது எது அப்படின்னா வருவாய் செலவுகள் மீதாக போடப்படும் வரி, சொத்துகள் மீது போடப்படும் வரி, பொருட்கள் மீது போடப்படும் வரி தான் வரி வருமானங்கள்ல அடங்கு. பங்கு மற்றும் வட்டிகள் மீதான ரசீது வராது. கொடுக்கப்படும் குறியீடுகள் அப்போ இது வராது, ரசீது வராது. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது அப்படின்னா மெட்ராஸ் வங்கி. 1843லயே பிரிட்டிஷ்காரங்க தமிழ்நாட்டில் தொடங்கின முதல் நவீன வங்கி என்ன அப்படின்னா மெட்ராஸ் வங்கி தான் தொடங்கியிருக்காங்க. இது அட்டவணையை எடுத்தணும். அட்டவணை 1 அட்டவணை 2ஓட பொருத்தணும். அதிக அளவு வருவாய் வளர்ச்சி எதுக்கு அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம். அதிக அளவு வருவாய் வளர்ச்சி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம். வருவாய் பகிர்வில் பாலின பாகுபாடு அப்படின்னா கிளினி குணகம் அப்படிங்கிற ஒரு தியரியில சொல்லப்படுது. வருவாய் பகிர்வில் பாலினி பாகுபாடு கிளினி குணகம் அப்படிங்கிறது. பாலின பிராந்திய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, மொத்த மாநில உள்நாட்டு தலா உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படும். அதிக அளவு மொத்த வருவாய் மற்றும் உற்பத்தி எது அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பின்வருவத்தை பொருத்தணும். முதல் 5 ஆண்டு திட்டம் அதனோட இலக்கு என்ன அப்படின்னு பாதித்த காரணிகளை பத்தியும் சொல்லியிருக்கு, இலக்குகளும் சொல்லியிருக்கு. முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா அகதிகள் வருகை, உணவு பற்றாக்குறை, பணவீக்கத்தினால பாதிக்கப்பட்டுச்சு. 2வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துச்சு. 3வது 5 ஆண்டு திட்டம் நிலைத்த தன்மையுடன் கூடிய வளர்ச்சிக்கு உறுதிப்படுத்துச்சு. 4வது 5 ஆண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரமா தொடங்கப்பட்டுச்சு. முதல் 5 ஆண்டு திட்டம் அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கலால் பாதிக்கப்பட்டுச்சு. 2வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மையுடன் உறுதிப்படுத்துச்சு. 3வது 5 ஆண்டு திட்டம் நிலைத்த தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படிங்கிற இலக்கு வைக்கப்பட்டுச்சு. 4வது 5 ஆண்டு திட்டம் சுய உருவாக்க பொருளாதார திட்டமா போடப்பட்டுச்சு. அடுத்தது 2020-21ஆம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலதனங்களை இறங்கு வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வருது. 2வது தனிநபர் வருமான வரி வரும். 3வது சுங்கத் தீர்வை வரும், அதாவது தீர்வை வரும். 3வது 4வது நிறுவன வரி, 5வது சுங்க வரி அப்படின்னு வருது. இப்போ ஃபர்ஸ்ட்ல ஜிஎஸ்டி தான் அதிகமா இருக்கு. 2வது தனிநபர் வருமான வரி வருது. 3வது தீர்வைகள், 4வது நிறுவன வரி, 5வது சுங்க வரி. இதெல்லாம் வருவாயோட இறங்கு வரிசையில எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்தியன் ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலவாணி பரிவர்த்தனைகள் விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது அப்படின்னா ரெண்டும் சரிதான். கூற்றும் காரம் சரியா விளக்கப்பட்டு உள்ளது. அடுத்து கீழ்கண்ட திட்டங்களை கால வரிசைப்படுத்தணும். எது ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு அப்படின்னா விஸ்வசயா திட்டம் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கும். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு திட்டம், அதுக்கப்புறம் பாம்பே திட்டம், காந்திய திட்டம், இதெல்லாம் தான் வரும். இந்த மாதிரி ஆர்டர் கண்டிப்பா ரிப்பீட்டரா வந்துட்டே இருக்கு, அதனால பார்த்துக்கலாம். நிதி ஆயோக் பற்றி கூட்டுல சரியானது எது அப்படின்னா அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களை தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. அப்படின்னா அனைத்து முதல்வர் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களின் ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர், இது சரி. இந்திய நிதி அமைச்சர் துணை தலைவராக செயல்படுகிறார், தவறு. அப்போ இதுவும் தவறு, 2 மட்டும்தான் சரி. அடுத்தது பட்டியல் 1, 2 பொருத்தணும். 4வது நிதிக்குழு தலைவர் யாரு அப்படின்னா PV ராஜமன்னார். 4வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா PV ராஜமன்னார். 8வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா பி சவான். 8வது நிதிக்குழுவோட தலைவர் பி சவான். 11வது நிதிக்குழுவின் தலைவர் AM குஸ்ரு. 4வது நிதிக்குழுவின் தலைவர் ராஜமன்னார். 8வது நிதிக்குழுவின் தலைவர் சவான். 11வது நிதிக்குழுவின் தலைவர் AM நிசூர். நிதிக்குழுவோட வரிசையை கண்டிப்பா பார்த்துக்கலாம். இந்தியன் ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் எப்ப வெளியிட்டுச்சு அப்படின்னா 2017.
25 ஆகஸ்ட் 2017 வெளியிட்டுருச்சு. அது காந்தி பொறுத்து 200 ரூபாய் காகித பணத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2017. பட்டியல் 1ஐ வந்து பட்டியல் 2உடன் பொருத்த வேண்டும். முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண்மையும், 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது தொழில்மயம் ஆகிறத பற்றி இருக்கும். 5வது 5ஆண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிப்பை முதன்மை நோக்கமாக கொண்டது. 6வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து தன்னிறைவை வந்து நோக்கமாக கொண்டது. அப்போ முதல் 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறது வந்து வேளாண்மை, 2வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தொழில்மயமாதல், 5வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வறுமை ஒழிப்பு, 6வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு. அடுத்தது 2016-17 உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம் எத்தனை அப்படின்னா 7வது இடம். உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம் 7வது இடம். உற்பத்தி செய்யும் பொழுது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? மூழ்கும் செலவை. உற்பத்தி செய்யும் போது மூழ்கிறதுக்கான செலவை வந்து திரும்ப பெற முடியாது. எந்த ஜோடி தவறானது அப்படின்னா ஆர்பிஐனா வங்கிகளின் வங்கி சரி, ஐடிபிஐனா தொழில் வங்கி சரி, இஎக்ஸ்ஐஎம் அப்படின்னா வங்கி ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குறது இஎக்ஸ்ஐஎம். இதுல தவறானது எதுனா எஃப்சிஐ அப்படின்னா தவறு. அது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, வணிக நிறுவனங்களுக்கு உதவி அளிக்கிறது அப்படிங்கிறது தவறு. அடுத்தது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மைகள் எது அப்படின்னா இதுல 1, 2, 3 இது 3மே நன்மை தான். அடுக்கு வரி விரைவுகளை நீக்குகிறது. ஜிஎஸ்டி வந்து அடுக்கு வரிகள் நீக்குது. பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி வந்து கொடுக்கப்படுது. மத்திய மாநிலங்களை இணைத்து வரி முடிவுகளை எடுக்கப்படுகிறது. அப்போ ஜிஎஸ்டியோட பணிகள் இதான். அடுக்கு வரியை நீக்குது, பொருட்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி, மத்திய மாநில அரசுகள் வந்து இணைந்து ஒரே வரியை விதிக்கிறதா வந்து ஜிஎஸ்டியோட பயன்கள். 5ஆண்டு திட்ட மாதிரிகளை கேட்டிருக்காங்க. முதல் 2வது 5ஆண்டு திட்டத்தோட மாடல் என்னன்னா மகளா நோபீஸ். முதல் 5ஆண்டு திட்டம் வந்து ஹார்ட் டோமர் மாடல். 9வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 3வது 5ஆண்டு திட்டம் காகில் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்னா ஹார்ட் டோமர், 2வது 5ஆண்டு திட்டம் மகளா நோபீஸ், 3வது 5ஆண்டு திட்டம்னா காகில் திட்டம், 9வது திட்டம் அப்படிங்கிறது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 9வது 5ஆண்டு திட்டம். ஜிஎஸ்டியோட உள்ளடக்கங்கள் எத்தனை அப்படின்னா 3 வரும். ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு 3 டைப்பா இருக்கு ஜிஎஸ்டியில. பின்வருவற்றில் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில் அப்படின்னா வேளாண்மை தான் இந்தியாவில் அதிகமானோர் செய்கிறாங்க. 1954ஆம் ஆண்டு முதல் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு எதுன்னா பிரான்ஸ்ல தான் நடைமுறைப்படுத்துறாங்க. 11வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா வேகமாக மற்றும் மேலும் உள்ளடங்கிய வளர்ச்சி தான் 11வது 5ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதுல எம்என் ராய் வந்து எதை சொல்லுவாரு அப்படின்னா மக்கள் திட்டம் எம்என் ராய். ஸ்ரீமன் நாராயணன் வந்து காந்திய திட்டம். 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து பம்பாய் திட்டத்தை முன்மொழிவாங்க. இனங்கள்ல மாநில அரசின் வரி மூலம் எது இல்லைன்னா நிலவரி மாநில அரசு பண்ணும், பொழுதுபோக்கு வரியும் மாநில அரசு கீழே வரும், மோட்டார் வாகன வரியும் மாநில அரசுக்கு, வணிக நிறுவனங்களுக்கான வரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வராது. அடுத்தது நபார்டு அப்படிங்கிறது வந்து இது விவசாய கடன்களுக்கு நபார்டு வங்கி வந்து விவசாய கடன்களை தரும். ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து வீட்டு நிதி கடன் வழங்குறதுக்கு ஹெச்டிஎஃப்சி. ஐடிபிஐ அப்படிங்கிறது தொழில் கடன் வழங்குறதுக்கு ஐடிபிஐ. எஸ்ஹெச்டி அப்படின்னா நுண்ணிய நிதி அல்லது கடன் வழங்குறது, நுண்ணிய நிதி அல்லது கடன் வழங்குறது. நேரு மகளோ நோபீஸ் திட்ட மாதிரி பின்வரும் உத்திகளை வந்து வலியுறுத்தியது. எது அப்படின்னா அதிக சேமிப்பு விகிதம், கனரக தொழில்களுக்கு முன்னுரிமை, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. இந்த 3 தான் வந்து நேரு மகளோ நோபீஸ் மாதிரியை கொண்டது. நிதி ஆயோக்கின் பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட தலைமையிடம் டெல்லியில் இருக்கு சரி, நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர் சரி, நிதி ஆயோக்கின் தாய் நிறுவனம் எதுனா இந்திய அரசோட தான் அது நிதி ஆயோக்கு. நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறது வந்து தவறா பொருந்தி இருக்கு. இதான் ஆன்சர். தவறாக பொருந்தியுள்ளது தான் கேட்டிருக்கு. இதான் ஆன்சர். எதுக்கு மாற்றா அப்படின்னா திட்டக்குழு, தேசிய திட்ட ஆணையத்துக்கு பொதுவாக தான் நிதி ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு. திட்டக்குழுக்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டிருக்கு.
அடுத்து கின்ஸின் கருத்துப்படி நிதி கொள்கை இதனை நோக்கமாக கொண்டது. எதான அப்படின்னா இரண்டாவது ஆப்ஷன் மட்டும் சரி. வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா கின்ஸோட கருத்து, வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துவது. அடுத்த கொஸ்டின், முத்ரா வங்கியோட நோக்கம் என்ன? இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. முத்ரா வங்கியோட நோக்கம் என்பது 1, 3 மட்டும்தான் முத்ரா வங்கியோட நோக்கம். அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்யறது, குறுங்கடன் வழங்குவது, நிலைத்த தன்மையை ஏற்படுத்துறது தான் என்ன முத்ரா வங்கியோட நோக்கம். அனைத்து சிறு நிதி நிறுவனங்களுக்கு பதிவு செய்தல், குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துவது. அடுத்து வேளாண் புரட்சி எதாவது வரும் அப்படின்னா தங்க புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் ஆப்பிள் எல்லாம் தங்க புரட்சியிலையும், சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி தக்காளி எல்லாம் சிறப்பு புரட்சியும், வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு, வெள்ளி புரட்சினா முட்டை. தங்க புரட்சி அப்படின்னா பழங்கள் ஆப்பிள்கள் தங்க புரட்சி, சிவப்பு புரட்சினா இறைச்சி எல்லாம் தக்காளி, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு, வெள்ளி புரட்சினா முட்டை. இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைமைகளில் எது நிரந்தர சொத்து உரிமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா நில சுவாந்தர் முறை நிரந்தர சொத்து உரிமையா அறிமுகப்படுத்தப்பட்டது. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையோட ஒரு கருவி அப்படின்னு சொன்னவர் யாரு? முதல்ல பரிந்துரைத்தவர் யாரு அப்படின்னா ஜேஎம் கின்ஸ். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிற பணவியல் கொள்கை கருவியை முதல்ல பரிந்துரைத்தவர் யாரு அப்படின்னா ஜேஎம் கின்ஸ் அப்படிங்கிறவரு. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965 இந்திய அரசு எந்த இடத்துல தொடங்கியது அப்படின்னா காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. நிதி ஆயோக்கோட கூற்றுப்படி ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 படி எது முதல் வரிசையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு, 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 3வது இடத்துல கர்நாடகா, 4வது இடத்துல குஜராத். அப்போ தமிழ்நாடு முதல் இடம், மகாராஷ்டிரா 2வது இடம், கர்நாடகா 3வது இடம், குஜராத் 4வது இடம். இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கருத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4 சரி. வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது தேசிய நலனை பாதுகாக்கும், உலக அமைதியை எய்தும், ஆயுத குறைப்பு, இதெல்லாம் வெளியுறவு கொள்கை. நிதி சார்ந்த குழுக்கள், இதை பத்தி கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தண்டோகர் அண்ட் என் ரத்து குழு, 2வது லக்டாவாலா குழு, 3வது டெண்டுல்கர் குழு, 4வது ரங்கராஜன் குழு. நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதி இல்லை. எது நிதி ஆயோக்கோட பகுதியில் வராது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மட்டும் வராது. அனைத்து மாநில ஆளுநர் வர மாட்டாங்க. அனைத்து மாநில முதல்வர்கள் யூனியன் பிரதேசங்களை கொண்ட முதலமைச்சர் தான் கலந்துக்குவாங்க. யூனியன் பிரதேசங்கள்ல தான் ஆளுநர்கள் கலந்துக்குவாங்க. அப்போ இதுதான் சரி. அப்போ தவறானதா எதுன்னு கேட்டிருக்காங்க. எது இல்லை அப்படின்னு தான். அப்போ ஆப்ஷன் 2 தான் இல்லை. இது நிதி ஆணையத்தோட இது 14வது நிதி ஆணைய தலைவர் ஒய்.வி. ரெட்டி தான் 14வது நிதி ஆணையத்தோட தலைவர். 13வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் விஜய் கல்கர் அப்படிங்கிறவர் தான் 13வது நிதி ஆணையத்தோட தலைவர். 12வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாருன்னா டாக்டர் சி ரங்கராஜன். 12வது நிதி ஆணையத்தோட தலைவர் டாக்டர் சி ரங்கராஜன் 12வதுக்கு. 10வது நிதி ஆணையத்தின் தலைவர் ஸ்ரீ கேசி பாண்ட் அப்படிங்கிறது 10வது நிதி ஆணையத்தின் தலைவர். இது மாடல்ஸ் பேஸ் பண்ணிய கொஸ்டின். 1வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னா ஹார்ட் டோமர் மாதிரி, 2வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னா மகளாவு நோஃபிஸோட மாதிரி. இதுல சரியான இணையத்தான் கேட்டிருக்காங்க. 2 சரியா பொருந்தி இருக்கு. 4வது 5ஆண்டு திட்டம் அசோக் ருத்ரா மேனன் அப்படிங்கிறது பொருந்தி இருக்கு. 3வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது சக்கரவர்த்தி மற்றும் ஜாண்டி, இல்லை 3வது 5ஆண்டு திட்டம் சக்கரவர்த்தி மற்றும் ஜாண்டி மார்லி. இது 2ம் ஆப்போசிட்ல பொருத்தி இருக்கு. அப்போ 2, 4 தான் சரியா பொருந்தி இருக்கு. அப்போ ஆன்சர் 2 மற்றும் 4 சரியான இணையத்தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறுதொழில் அதிக வேலைவாய்ப்பு நவீன சிறு தொழில்களை விட வழங்குகிறது அப்படின்னா சரிதான். ஏன்னா வேளாண்மையில மற்ற இதுல தான் அதிகமா வருது. பாரம்பரிய சிறு தொழில்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது அப்படின்னா சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம்.
அடுத்தது வந்து பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னா பி மட்டும்தான். அதிகம் வேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான வளர்ச்சியை உள்ளடக்கியதான் என்னன்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் அடிக்கடி கேட்கறாங்க, அதனால இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக எடுத்த நடவடிக்கை எது அப்படின்னா ஏ மட்டும்தான். தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கை மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி உத்திகள், இதுதான் ஒன்று மட்டும்தான் சரி. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கை மற்றும் சீர்திருத்த வளர்ச்சிகளின் உத்திகள். அடுத்தது வந்து பின்னோட்ட பொருத்தணும். வருவாய் வரி அப்படிங்கிறது வந்து வருமானம் மற்றும் செலவுகள் மீதான வரி. வரி வருவாய் அப்படின்னா வருமானம் மற்றும் செலவுகள் மீதான வரி தான் வரி வருவாய். வரி அல்லாத வருவாய் அப்படின்னா வட்டி ரசீது. வரி அல்லாத வருவாய்னா வட்டிக்கு ரசீது. மூலதன ரசீது அப்படின்னா நிகர சந்தை கடன்கள். மூலதன ரசீதுனா நிகர சந்தை கடன்கள். அடுத்தது ஜிஎஸ்டினா முழு நாட்டிற்கு உண்டான ஒரு மறைமுக வரி. சரி. ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்ட வசூலுங்கிறது தவறு. அப்போ ஏ சரி, ஆர் தவறு. திட்ட கமிஷனின் நோக்கங்கள் வந்து எது உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. முழு வேலை வாய்ப்பை அடையிறது சரி. வருமானம் மற்றும் செலவு ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, இதுவும் சரிதான். தேசியம் மற்றும் தலா வருமானத்தை அதிகப்படியாக அடையிறது. ஓகே, மூன்றுமே சரிதான். அப்போ திட்ட கமிஷனோட நோக்கங்கள் இந்த மூன்றுமே தான் வரும். ஓகே, அடுத்த ஒரு எக்கனாமிக் வீடியோவில் பார்க்கலாம்.